தருமபுரி அடுத்த வத்தல்மலை வந்து கடல் மட்டிலிருந்து சுமார் 3000 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கு. இந்த கிராமத்துல இருந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு தருமபுரி பேருந்து நிலையத்திலிருந்து 25 கிலோமீட்டர் தூரத்துல வந்து இந்த வத்தல்மலை கிராமம் அமைஞ்சிருக்கு. இந்த வத்தல்மலை கிராமத்துல வந்து சின்னாங்காடு, ஒன்றியங்காடு, பால்கிளம்பு, பெரியூர், அப்புறம் குளியனூர், நாய்க்கனூர், கொட்டாங்காடு உள்ளிட்ட 8 மலை கிராமங்கள் அங்க இருக்கு. அங்க மட்டும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2000 குடும்பத்துக்கு மேல வசித்து வராங்க. அது மட்டும் இல்லாம 5000க்கும் மேற்பட்டோர் வந்து வசித்து வராங்க. அந்த நிலையில பார்த்தோம்னா இந்த மாவட்டத்தினுடைய அந்த மலை பகுதியில் வந்து தொடர்ந்து கனமழை பெய்ததுனால வந்து அந்த மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அந்த பாலம் வந்து தண்ணீரில் அடிச்சு செல்றது. குறிப்பா சொல்ல போனோம்னா இந்த 8 மலை கிராமங்களுக்கும் இந்த போக்குவரத்து வந்து பார்த்தோம்னா 2 அரசு பேருந்து போகுது. இந்த பேருந்தும் வந்து மலை கிராமத்துக்கு போக முடியாத சூழல்ல அந்த மலை கிராமத்தில் இருக்கக்கூடிய அத்தியாவசிய தேவையா இருக்கட்டும், மருத்துவ சிகிச்சை எடுக்கிறதுக்காக இருக்கட்டும், அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து கீழே இறங்கணும். கீழே இறங்கினாலும் சரி, மேலே போகணும்னாலும் சரி, அந்த சாலையை வந்து கடந்தா செல்லணும். இந்த நிலையில் பார்த்தோம்னா அந்த பாலம் வந்து கிட்டத்தட்ட ஆண்டுதோறும் வந்து அந்த பாலம் வந்து அடிச்சு போயிட்டு இருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தா தரம் இல்லாத அந்த பாலத்தை கட்டுறதுனால வந்து ஆண்டுதோறும் வந்து சிறு மலைக்கு கூட அந்த பாலத்தை வந்து அடிச்சுட்டு போகுது. இதனால வந்து அந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னாக்கா இந்த தரமான பாலம் வந்து கட்டணும், அது மட்டும் இல்லாம உயர்மட்ட பாலம் கட்டணும்ன்ற ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த தற்போது வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து அது மட்டும் இல்லாம காவல் கண்காணிப்பாளர் மகேஸ்வரனும் வந்து நேரில் ஆய்வு செஞ்சு இதுக்கு உண்டான தீர்வு விரைவில் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தற்காலிகமாக இந்த மலை கிராம மக்களுக்கு வந்து போறதுக்கு வரதுக்கு வந்து வழி செஞ்சு தருவோம்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் உத்தரவு கொடுத்திருக்காங்க. அம்பு அதிகாரி சேம் கல்வெட்டு